மலேசிய கல்வி சான்றிதழுக்காக தேர்வு எழுத வேண்டிய 900க்கும் அதிகமான மாணவர்கள் அந்த முக்கிய தேர்வை எழுத செல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர்களில் சில மாணவர்கள் சிங்கப்பூரில் வேலைக்கு செல்வதற்கு முடிவெடுத்துள்ளனர். வேலைகளுக்கு குறைந்த திறன்கள் தேவைப்பட்டாலும் சம்பளம் அதிகமாக இருக்கும் என்பதால் மாணவர்கள் சிங்கப்பூருக்கு வேலைக்கு செல்ல முடிவு செய்ததாக அந்த மாநில கல்வி குழு உறுப்பினர் கூறியதாக மலேசிய ஊடக செய்தி தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் வேலை செய்ய SPM சான்றிதழ் கட்டாயமாக்கப்படாததே நாங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால். தங்களின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதில் SPM சான்றிதழின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பள்ளிகள் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவின் கல்வி அமைச்சர் கடந்த வருடம் 97% மாணவர்கள் SPM தேர்வு எழுதியதாகவும் ஏறக்குறைய 10,000 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை என்றும் கூறினார். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி நிலவரப்படி மலேசியாவில் வீட்டில் இருந்து கொண்டே சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்களில் 2/3 பங்கு பேர் மாத சம்பளமாக 1,500 முதல் 3,599 வெள்ளி வரை சம்பாதிப்பதாக புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது.